ஏய் அன்னைக்கு ஆர்டர் போட்ட மெட்டீரியல்லாம் வந்துருச்சுடா. அண்ணா வேற அதை செக் பண்ண சொன்னாங்க. அதை செக் பண்ணிட்டா ஒரு வேலை அழகண்ணே 5 டீ ஸ்ட்ராங்கா அவ்வளவுதான்டா. இல்லண்ணே 5 பால் தண்ணி கலக்காம நல்லா ஸ்ட்ராங்கா. என்னைக்குடா நான் தண்ணி கலந்து டீ போட்டிருக்கேன். ரொம்ப மாறிட்டீங்கடா. இந்தாங்கடா. யாரா இவ? ஒருவேளை அவளா இருக்குமோ? இந்த மத்தாப்பு சுந்தரி தெரியுதா? எங்க அதான் நைட்டே மன்னிப்பு கேட்டேன்ல. வேண்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்குங்க. உன்னை பார்த்ததே இல்ல, எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்டல. இப்ப பாரு. வேண்டாங்க, விட்டுருங்க. என்ன பிடிச்சிருக்கா? டேய், என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா? எங்க நீங்க என்ன டிவி சீரியல் ஆர்டிஸ்டா? சொன்ன டயலாக்கே மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்க. டேய், என்ன பார்த்தா டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியுதா? சாரிங்க, அதான் நைட்டே மன்னிப்பு டேய், கேட்டேன்ல. அங்க பாருங்கடா. அசிங்கமாயிடுங்க. யாரா அது? இங்க டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க, தெரியாம சொல்லிட்டேன். விட்டுருங்க. என்ன டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு? முன்னாடி அசிங்கப்படுத்தாதீங்க, விடுங்க. இவனுங்க உன் ஃப்ரெண்ட்ஸா? தீப்பிடிச்ச வீட்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கானுங்க இவனுங்க உன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாரையும் போக்சோ சட்டத்துல புடிச்சு உள்ள தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய் யாரா அவ? என்னடா அந்த பொண்ணு வரல பேசிட்டு போகுது? யாரா இது? சொல்லவே இல்ல. யாருன்னு அந்த அக்கா? இது ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் இன்னும் இருக்கு. இன்னும் மெயின் பிக்சர் இருக்கா? அப்படின்னு என்னன்னா தள்ளுங்கடா. ஒரு நாளைக்கு எத்தனை மாப்பிள்ளமா கூட்டிட்டு வருவீங்க? உனக்கு அப்பாக்கு வேற வேலையே இல்லையா? உன்னதாமா கேக்குறேன். பையனை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நல்லா பாத்துக்குவோம். ரொம்ப சந்தோஷங்க. அவ உங்க பொண்ணு இல்லைங்க, எங்க பொண்ணு. இந்த அப்படி எதுவும் பேசக்கூடாது. காஃபியை கொடுத்துட்டு அமைதியா வரணும். போடா டுக்கு. ஐயோ பாவண்டி அந்த மாப்பிள்ள. என்ன மாம்சு, எங்க அப்பாவுக்கு எங்க நான் உன் கூட ஓடி போயிடுவேன்னு பயம் அதிகமாயிடுச்சு. மாப்பிள்ளை பாக்குறதே வேலையா இருக்காரு. வாரத்துக்கு 4 மாப்பிள்ளைங்க வந்துடுறானுங்க. முடியல மாம்சு. அப்ப ஒண்ணு பண்ணுவோம், அலைபாய் தே ஸ்டைல்ல திருட்டு கல்யாணம் பண்ணிக்குவோமா? இப்ப என்ன வாழ்தான், அப்படித்தானே இருக்கோம். மாம்சு, சொல்லு. அன்னைக்கு சொன்னியே கம்பெனி ஆரம்பிச்சுட்டு காலரை தூக்கி விட்டு கெத்தா வந்து பொண்ணு கேட்பேன்னு. உங்க அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டா? சொல்லட்டும். ஒருவேளை சொல்லிட்டா? அவ்வளவுதான் அவருக்கு மரியாதை. கிளம்பி வந்துகிட்டே இருப்பேன். ஏய் யாரா அது? என்னோட மகாவா அது? மாட்டிக்கிச்சே 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 மாட்டிக்கிச்சே. ம் டேய், இவ என்னடா இங்க வரா? நம்ம இங்க வேலை செய்யறது இவளுக்கு எப்படா தெரியும்? அண்ணா கிட்ட வேற பேசுறா. என்ன போட்டு கொடுக்க போறான்னு தெரியலையே. தெரியாதனமா ஃபோன் நம்பர் கொடுக்க போய் பெரிய வில்லங்கத்துல வந்து மாட்டிட்டோமே.
மெயின் பிக்சர் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கா. அது இன்னும் என்னன்னு தெரியலையே. சரி போய் வேலையை பாரு. சரிங்க. ஏய் பாலா, அங்க என்னடா டயரை போய் முட்டிக்கிட்டு இருக்கிற? போய் வேலையை பாரு. சரிங்க மேஸ்திரி. மேஸ்திரி, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட பேசிட்டு போதே யார் அந்த பொண்ணு? அதுவா, அது என் 2வது பொண்ணு காயத்ரி. காலேஜ் படிச்சிருந்தால அவதான். சரி நீ போய் வேலையை பாரு. ஓ, நீ மேஸ்திரியோட பொண்ணா? அதான் கையை நீட்டும் போது பார்த்து நீட்டணும். சார்ட்ட மினிக்கு கை நீட்டினா இப்படி தான் ஆகும். என்ன 3 மாதம் தானே, வீட பார்த்துக்கலாம். என்னம்மா அசால்ட்டாக சொல்கிறீங்க? 3 மாதம் சஸ்பெண்ட், என் வாழ்க்கையே போச்சு. அவங்க லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணணுமா? இப்போ டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறது? விடு, அவனுங்க மாட்டாமல போயிடுவாங்க, மாட்டுவானுங்க. அப்போ உள்ள வச்சு உரிச்சிடலாம். அவங்களை விடக்கூடாதுமா, ஏதாவது பண்ணணும். விடவே கூடாது. அவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. நம்ம யாருன்னு காட்டணும். நீ வெயிட் கட்ட லவ் சொட்ட சொட்ட டாக் மீ மச்சான் நீ மனசு வச்சா நம்ம வரசிக்கலாம் நெஞ்சு ஜிகு ஜிகுடா. ஹே வெயிட் ஸ்டாப். இப்போ எதுல முடிஞ்சது? ஜா ஜே ஜா இல்ல. அப்ப ஒரு ஜால ஸ்டார்ட் பண்ணலாம். போடு. அடி ரகுமா கையெழுத்து ஏசாவே பந்தனட்டு நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும். ராஜா வேஷம் கிளஞ்சு போச்சு டும் 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 டும். ராஜா வேஷம் கிளஞ்சு போச்சு டும் 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 டும். நீல சாயம் என்னாச்சு? போலீஸ் வேஷம் கலைஞ்சு போச்சு. டும் 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 டும். நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும். போலீஸ் வேஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 டும். போலீஸ் வேஷம் கலைஞ்சு போச்சு. டும் 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 டும். நீல சாயம் என்னாச்சு? லஞ்சம் வாங்கினா என்ன லட்டா கொடுப்பாங்க? தொப்பியை தான் கழட்டுவாங்க. வாங்கடா போலாம். உங்களுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. போங்கடா போங்க. போலீஸ்காரன் கூட என்னடா பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. அப்புறம் எதுக்குடா போலீஸ்காரன் உங்களை அடிச்சிருக்கான், நீங்க அவனை அடிச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. நம்ம டீ கடை மாஸ்டர் அந்த போலீஸ்கார மாமல் கேட்டு டெய்லியும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். பாவம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அதான் நம்ம பாண்டி அவர் மாமூல் வாங்குறத ஃபோட்டோ எடுத்து மீம்ஸ் போட்டுட்டான். டீ மாஸ்டருக்கும் போலீஸ்காரனுக்கும் பிரச்சனைனா அது அவங்க பார்த்துக்க போகிறாங்க. உங்களுக்கு என்னடா, போனோமா டீயை குடித்தோமா வந்தோமான்னு இருக்கணும். போலீஸ்காரனுங்க விஷப்பாம்பு மாதிரி எந்த பிரச்சனையும் மனசில் வச்சுக்கிட்டு நேரம் வரும்போது பழி வாங்க பார்ப்பாங்கடா. போங்கடா இப்போ வேலையை பாருங்க. ஏய் அண்ணா, ஆமாம், கம்பெனி ஆரம்பிக்கிற விஷயம் என்னாச்சு? அண்ணா பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கோண்ணா. போய் அதை பாருங்க, அதுதான் பொழப்புக்கு நல்லது. சரிங்கண்ணா. சரி போங்க. நாசமா போச்சு போ. என்னையா பேர் இது? கனவு தொழிற்சாலைன்னுக்கிட்டு ஒரு முருகன், விநாயகன், ஐயப்பன் ஒரு சாமி பேரை வச்சு தொழில் ஆரம்பிக்க கூடாது? தூங்கி எழுந்தா கலைஞ்சு போற கனவு மாதிரி இதுவும் கலைஞ்சு போயிட போதியா? பேசாம அண்ணாக்கிட்டே போய் வேலையை பாருங்க, நகையாவது மிச்சமாகும். ஏங்க, நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வரல. நகையை வச்சுக்கிட்டு பணம் தர முடியுமா முடியாதா சொல்லுங்க. ஏங்க, ஒரு தொழில் செய்யறதுக்காக உங்ககிட்ட பணம் கேட்டு வந்தா இப்படி அபசகுணமா பேசுறீங்களே. நல்லது சொன்னா யாருமா கேட்குறா? கையில விளக்க பிடிச்சிட்டு கிணத்துல விழுகிறேங்கிறீங்க. விழுகுங்க, எனக்கு என்ன? ஏன்னா இந்த தொழில் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் தலையில துண்டை போட்டு போயிருக்காங்க. அதுக்கு தான் சொன்னேன். இந்தாங்க, இதுல 5 லட்ச ரூபா பணம் இருக்கு, எண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. பரவாயில்ல, எடுத்து வைமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்கிட்ட 3 பைசா வட்டி, மாசமானா கரெக்டா வட்டி வந்துடணும். அப்புறம் 2 வருஷத்துக்குள்ள நகையை திருப்பிடணும், இல்லைன்னா ஏலத்துக்கு போயிடும். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது, புரியுதா? பார்த்துக்குங்க. மாப்பிள்ள, மாமானால உதவி தான் செய்ய முடியும், கூட வர முடியாது மாப்பிள்ள. வட்டியும் முதலையும் கரெக்டாக கட்டிக்க. கடங்காரன் நம்ம வீடு தேடி வராத அளவுக்கு பார்த்துக்க. உன் அத்தையை பற்றி நல்லா தெரியுமில்ல மாப்பிள்ள. இந்த பணத்தை வாங்கி பார்த்தா போதுமே, கட்டின வேட்டியை கூட அவுத்து கொடுத்துட்டு வந்துருவான் இந்த மனுஷன். அவ கிடக்குறா மாப்பிள்ள. இந்த பணத்தை வாங்கிக்க மாப்பிள்ள.
வாங்கி கொடுக்கணுமா? கடங்கார மட்டும் வந்து நிக்கட்டும், அன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரிய. அன்னைக்கு பெத்து போட்டு போனாலும் அன்னைக்கு தூக்கி தோல்ல போட்டவன் தான் இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு திரியறான். மாப்பிள அவ எதையோ பேசிட்டு போறா மாப்பிள. இந்த பணத்தை வாங்கிக்க மாப்பிள, வாங்கிக்க மாப்பிள, வாங்கிக்க. தேங்க்ஸ் மாமா. இருக்கு மாமா, பரவாயில்ல. மாப்பிள நீ ஜெயிக்கணும் மாப்பிள, நீ ஜெயிக்கணும். அதுதான் இதுக்கெல்லாம் பதில் மாப்பிள. கவலைப்படாத, போயிட்டு வா மாப்பிள. நீ எப்படா ரெடி பண்ண? நான் ஃபைனான்ஸில் வாங்கிட்டேன்டா. நீ பணம் ரெடி பண்ணிட்டியா? டேய் அது ஏன்டா கேட்குற? அம்மோ, உன் கல்யாணத்துக்காக போட்டு வச்ச 5 லட்ச ரூபாய் சீட் நான் எடுத்துட்டேன். இந்த சீட் காசு வச்சு தான் நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். தெரியும்ண்ணா, அம்மா சொல்லுச்சு நீ கம்பெனி ஆரம்பிச்சு பெரிய ஆளா வரணும்ண்ணா. அதானே என்னோட ஆசை. சரி அம்மா. ஆமாப்பா, நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். அண்ணே, இனிமே இந்த ஊர்ல உங்களை யாரும் பெயிண்டர் ராஜான்னு கூப்பிடக்கூடாது, முதலாளி ராஜான்னு தான் கூப்பிடணும். அது போதும்ண்ணே எங்களுக்கு. டேய், என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி தான் நடத்த போடணும் பயமாக்குடா. ஏய் நீ ஏன்டா கவலைப்படுற? நம்மலாம் கம்பெனி ஆரம்பிச்சு பெரிய ஆனதுக்கப்புறம் இந்த கரூரே திரும்பி பார்க்குற மாதிரி தங்கச்சி கல்யாணத்தை நல்லா நடத்தும்டா. விட்றா, அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. அண்ணே, நீங்கெல்லாம் பணம் ரெடி பண்ணிட்டீங்க. நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. இந்த சைக்கிள் வேணா வித்துட்டுமானே? செல்லகுட்டி, முதல்ல படிப்பை முடுறா, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. கதிர், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன அழகண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு நேத்தா பழகிட்டு இருக்கோம், சொல்லுங்கண்ணே. பஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, சேஸ் எடுக்கிறதாப்பா பெரிய விஷயம். உங்களெல்லாம் நம்பி எந்த பஸ் ஓனர் சேஸ் கொடுப்பாங்க? பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கம்பெனி ஆரம்பிச்சு காணாம போயிட்டாங்கப்பா. அதனாலதான் சொல்றேன். என்னால நான் எப்படி சொல்லிட்டீங்க? போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தோத்து போயிட்டான், இவன் தோத்து போயிட்டான், நீங்களும் தோத்து போயிருந்தா எப்படின்னு? எப்பவுமே தோக்குறவன் கணக்கு தெரியக்கூடாது, ஜெயிக்கிறவன் தான் கணக்கு தெரியணும் அண்ணா சொல்லுவாரு. எங்க கணக்கெல்லாம் அண்ணா தானே தெரியுதாரு. அழகண்ண, உங்களுக்கே தெரியும் இந்த கனவு இப்போ வந்தது இல்ல, சின்ன வயசுல இருந்து வந்ததுண்ணே. ஜெயிப்போம்ண்ணே. அந்த நம்பிக்கை இருக்குல்லடா உங்களுக்கு. அப்ப ஆரம்பிங்கடா, ஜெயிச்சிருவீங்க.